ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ரோட் மேப் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த ஹோல் ரோட் மேப்பை 3 மைல்ஸ்டோனா செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். அது உள்ள ஒரு சில சப் டாபிக்ஸ் இருக்கும். You won't believe this, in the beginning of my fluency journey, I didn't know what to do. I tried so many things unnecessarily. So here I am teaching you what is so important to get fluent English. I'm sure that this will make your improvement simpler and easier. என்னோட பேரு ஷர்மி க்ளோரியா. நான் தென்காசிலேருந்து வரேன். நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ ஃபார் இந்த 10 இயர்ஸில் என்னென்ன லேர்ன் பண்ணேன் இங்கிலீஷில், எதாவது ஈஸி வேல லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த சேனல் நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்னிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. Alright, the first milestone to reach is setting foundation. Setting a clear foundation. இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கிராமர் லெவல் அண்ட் வொக்காபுலரி லெவல் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்கில் நம்ம பேசிக்காக பில்ட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கில். இதுலையுமே கிராமர் எல்லா டாபிக்ஸும் லேர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி 10 to 15 கிராமர் டாபிக்ஸ். 10 கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி இந்த பேசிக் கிராமர் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் கிராமர் டாபிக்ஸ்னு காமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த பேசிக் கிராமர் டாபிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம பேசுகிற கான்வர்சேஷனில் நம்ம ஸ்பீச்சை மேனேஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி வொக்காபுலரியும் நம்ம வண்டியாக படிக்கணும். டெய்லி ஒரு 5 படித்து அதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. நிறைய பேர் வொக்காபுலரி படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்படி வச்சுக்கிறதா இருந்தால் ஓகே. ஆனால் நம்மளை புஷ் பண்ணி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது அது ஒரு கட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காண்டி தேவையில்லாத எல்லா வொக்காபுலரியும் படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுக்குரிய வொக்காபுலரி நம்ம படிச்சுக்கலாம். ஒரு ரிசர்ச் வந்து 500 வொக்காபுலரி நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், நம்ம இங்கிலீஷில் பேசிக் கான்வர்சேஷனை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 10 to 15 கிராமர் டாபிக்ஸ் நல்லா தெரியுது, அப்புறம் ஒரு 500 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்ததுல 500 வேர்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கும். இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் இஸ் grow what's known. grow what's known அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை நம்ம கொஞ்சம் வளர்த்து விட போறோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை இம்ப்ரூவ் பண்ண போறோம். இதை அச்சீவ் பண்றதுக்காக நான் நிறைய ரீடிங் அண்ட் ரைட்டிங் ட்ரை பண்ணேன். எனக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் பிடிக்குங்கிறதுனால ட்ரை பண்ணேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு வேற சொல்யூஷன் வச்சிருக்கேன், வாட்ச் பண்ணுங்க. இப்போ எதுக்காக இந்த வேர்ல்டில் இந்த ரீடிங் ரைட்டிங் சூட் ஆகலை எல்லாருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் லிவ் பண்ணுறோம், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரீடிங் ரைட்டிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமாக இருக்காது. பார்த்துக்கிறது ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபுல் டைம் ஜாப் இருக்குது, ஈவினிங் வந்தால் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், இன்னும் நிறைய ரீசன்னால டைம் கிடைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக இந்த மைல்ஸ்டோனில் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச வொக்காபுலரி, ஆல்ரெடி தெரிஞ்ச கிராமரை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். இது கூட சேர்த்து ஆக்டிவ் லிசனிங் நம்ம லேர்ன் பண்ணணும். நம்ம லிசன் பண்ணி அதில் என்ன லிசன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கிராமர் இன்னும் லேர்ன் பண்ணணும், வொக்காபுலரி இன்னும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரீடிங் ரைட்டிங்னா அது ஆப்டான ஒரு ஆப்ஷன். டைம் இல்லைன்னு சொல்கிறப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த ஆக்டிவ் லிசனிங்லேயே அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்கில் RWLS சொல்லுவாங்க, ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு நம்மளுக்கு டைம் இல்லைன்னா இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த லிசனிங் ப்ராக்டிஸ்லேயே பண்ணிடலாம். ஓகே, இப்போ லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வாட்ச் பண்ணுற கான்டென்ட் எல்லாமே நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம், கேட்குறோம். அப்படிங்கும்போது அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்ன கிராமர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன வொக்காபுலரி யூஸ் பண்ணுறாங்கன்னு நல்லா கவனித்து அதை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதுலையுமே நீங்கள் ஆடியோ லிசன் பண்ணலாம், இல்லைன்னா வீடியோ பார்த்து அதில் அவங்க என்ன பேசுகிறாங்கிறத லிசன் பண்ணலாம். ஆடியோ லிசன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு லிசனிங் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் வரும், நிறைய ஆடியோ இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லிசனிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, உங்கள் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அவங்களே அவங்க ஸ்கோர் மூலமாக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட லிசனிங் ஸ்கில் எந்த லெவலில் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சுட்டு ஓகே எனக்கு இப்போ நல்லா லிசன் பண்ண முடியுது, நல்லா ஸ்கோர் பண்ணுறேன், முந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, அதை லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதை கேட்டு முடிச்சதும் அவங்க அதில் என்னென்ன பாயிண்ட்ஸை சொன்னாங்க அப்படிங்கிற மெயின் பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி நீங்கள் சொல்லி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். சில வேர்ட்ஸு ஃப்ரேஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதுக்கு மீனிங் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கூகுள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஏஐ ஆப்லேயோ போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள்.
Okay, now the final milestone is unlock fluent speech. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ண போது டீப் immersion. Immersion அப்படின்னாலே ஃபுல்லா நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எல்லாத்தையும் பார்க்க போறீங்க, எல்லாத்தையும் கேட்க போறீங்க. என்னென்ன கான்டென்ட் பார்க்குறீங்களோ, என்னென்ன லிசன் பண்றீங்களோ, என்னென்ன படிக்கிறீங்களோ, எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. உங்களோட திங்கிங் கூட இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. இதுல செகண்டா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பூஸ்டிங் யுவர் கான்ஃபிடன்ஸ். தப்பு விட்டாலும் பரவாயில்ல, நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க போறேன், நான் இதை கண்டிப்பா பேச தான் போறேன் அப்படிங்கறதுல அப்படின்னு உங்க மைண்டை செட் பண்ணி ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிங்க. அத மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க டீப்பா ரொம்ப டெடிகேட்டடா அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாம. இதுல தேர்ட் என்னன்னா கண்டினியூஸ் லேர்னிங். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு பேசிக் கான்வர்சேஷன் மேனேஜ் பண்ண முடியுது, எந்த கான்வர்சேஷன்னாலும் மேனேஜ் பண்ணிடுவேன், இனிமே எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்டா இருப்போம். அப்படி ஸ்டாக்னண்டா இருக்கிறது நல்லதில்ல, இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூஸ் லேர்னிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். B1 லெவல்ல இருக்கிறீங்கன்னா B2 லெவலுக்கு போக ட்ரை பண்ணணும், C1ல இருக்கிறீங்கன்னா C2 லெவலுக்கு ட்ரை பண்ண போகணும், அட்வான்ஸ் லெவலுக்கு போக ட்ரை பண்ணணும். அதுக்கு இன்னும் நிறைய லேர்னிங் இன்புட் கொடுக்கணும். இதுல ஃபோர்த்தா கன்வர்சன் இங்கிலீஷ். இதுல 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப் டாக்கு, நம்ம வீட்ல நம்மகிட்ட பேசிக்கிறது. இன்னொன்னு வந்து ரியல் லைஃப்ல ரியல் பீப்புள் கூட நம்ம பேசுறது. இதுல பெஸ்டான ஒண்ணு என்னன்னு சொல்வேன் அப்படின்னா, ரியல் பீப்புள் கூட ரியல் கான்வர்சேஷன் வச்சுக்கிறது தான். அதுதான் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நம்ம வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நான் வெளியே போகும்போது நம்மளுக்கு வாய் வளரும், ரொம்ப திக்கி திக்கி பேசுவோம், நிறைய யோசிப்போம், இதை தப்போட்டுருமோ அது தப்போட்டுருமோன்னு யோசிப்போம். ஸோ ஓனா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே உள்ள மக்களோடையும் நம்ம அப்ளை பண்ணி அதை பேச ஆரம்பிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ரியல் பீப்புள் கான்வர்சேஷன் வந்து ஒன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு கம்பெனி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸு இங்கிலீஷ் பேச அவங்களும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க கூட இங்கிலீஷில் பேசலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் டியூட்டர் செலக்ட் பண்ணி பேசிக்கலாம். இல்லைன்னா ஒரு கோர்ஸ், ஸ்பீக்கிங் கோர்ஸ் எடுத்துட்டு அதில் நம்ம ரியல் கான்வர்சேஷன் பேசுகிற மாதிரி உள்ள கோர்ஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் பண்ணலாம். ஆல்ரைட், ஒரு ரீகேப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? செட்டிங் ஃபவுண்டேஷன். இதில் பேசிக் கிராமர் அண்ட் வொக்காபுலரி பில்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் இஸ் க்ரோ வாட்ஸ் அன்னோன். இதுல நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கிராமர் அண்ட் வொக்காபுலரியை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எப்படின்னா ஆக்டிவ் லிசனிங் மூலமா. ஆக்டிவ் லிசனிங் போது நல்லா கவனிச்சு திரும்ப அதுல என்ன சொன்னாங்கிறது மைண்ட்ல திரும்ப நீங்க ரிப்பீட் பண்ண பார்க்க போறீங்க. அதே மாதிரி தெரியாத வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை லேர்ன் பண்ண போறீங்க. தேர்ட் இஸ் அன்லாக் ஃப்ளூவன்ட் ஸ்பீச். இதுல உங்களை கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் லேர்னிங்ல இமர்ஸ் பண்ண போறீங்க. கான்ஃபிடென்டா பேசணும் அப்படிங்கறத டிசைட் பண்ண போறீங்க. கண்டினியூஸ் லேர்னிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வரீங்க. ஏன்னா சொல்லி இடையில நம்ம நிறுத்தக்கூடாது, இன்னும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க போறீங்க. ஃபைனலா கான்வர்சேஷனல் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. Alright, that's for today. We are happy to announce that we are going to launch a coaching class in the mid of next year. Be ready to join in it. If you like this video, please hit the subscribe button and click the bell icon. Like, comment and share. English